என்னங்க? நாளை காலையில் நாம புறப்படணும். நீங்க சொல்றது சரிதான். ஆனா விஜயநகரம் அவசியம் போயே ஆகணுமா? வேற என்ன பண்றது? குண்டூர்ல இந்த சின்ன கிராமத்திலேயே நாம உட்கார்ந்திருந்தா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறது? இந்த கிராமத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? நான் ஒரே ஒரு தடவை விஜயநகர தர்பாருக்குள்ள போயிட்டா மகாராஜா கிருஷ்ணதேவராயர் கூட இருக்க நல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே. ஆனா அரசர் கூடவே இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? மகாராஜா கிருஷ்ணதேவராயர் ரொம்ப திறமசாலியான அரசர். அவருக்கு நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். அது சரி. அப்படின்னா அப்பா, மாமா, தாத்தாச்சாரியார் நமக்கு ஏன் பதில் போடல? இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் அங்க போகணும்னு நினைக்கிறேன். அடடா, நல்லா இருக்கே. மாமா கிட்ட இருந்து பதில் வரல, அதுக்காகவே நீங்க அங்க போகணும்ன்றீங்களா? நல்லா இருக்கே. உங்க மாமா என்ன விஜயநகரத்தையே வாங்கிட்டாரா என்ன? அவர் கூப்பிட்டாதான் நான் அங்க போகணுமா? ஆனா மாமா ராஜகுருவோட கடிதம். மாமா ராஜகுரு. எனக்கு இந்த பேரை கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. நான் அவருக்கு இது வரைக்கும் எவ்வளவோ செஞ்சிருக்கேன். அவரு இங்க வந்திருக்கும் போது தினமும் அவருக்கு நான் விதவிதமா சமைச்சு போட சொன்னேன். தினமும் அவர் காலம் பிடிச்சு விடுவேன், தலையும் பிடிச்சு விடுவேன். அவர் ஊருக்கு போய் உடனே கடிதம் போடுறேன்னு வேற சொல்லிட்டு போனாரு. அவர்கிட்ட இருந்து செய்தி வரும்னு நான் காத்துக்கிட்டே இருக்கேன். எப்ப அவர் ஊருக்கு போய் அவர்கிட்ட இருந்து எந்த கடிதமும் வரலையோ சரின்னு நானே அவருக்கு கடிதம் ஒண்ணு எழுதி போட்டேன். போன 4 மாசத்துல 16 கடிதம் எழுதி போட்டிருக்கேன். ஆனா அவர் ஒண்ணுக்கு கூட பதில் போடல. இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கே தெரியலையா? நீங்க சொல்றத பார்த்தா நீங்க விஜயநகரம் போறது அவருக்கு பிடிக்கலன்னு சொல்றீங்களா? ஆமா, ராஜகுரு நான் அந்த தர்பாருக்குள்ள நுழைகிறதையே விரும்பலன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, நான் அந்த விஜயநகரத்துக்கு வர்றதையே அவர் விரும்பல. ஆனா அவரையே அப்படி நினைக்கணும்? ஏன்னா அவர் என்ன கண்டு பயப்படுறாரு. பயப்படுறாரா? உங்களை பார்த்தா? ஆமா. எப்படி சொல்றீங்க? என்னோட திறமைய பார்த்துதான் பயப்படுறாரு. அதாவது நான் அந்த தர்பாருக்குள்ள போயிட்டா அவரோட குட்டெல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடும் இல்லையா? நீங்க சொல்றதும் சரிதான். அவரோட பழக்கமே இதுதான். சின்ன வயசுல இருந்தே அவருக்கு பொறாம குணம் அதிகம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, யாராவது உங்ககிட்ட வந்து ஒரு இடத்துக்கு போகாதன்னு சொன்னா, வேண்டாம்னு சொன்னா அந்த இடத்துக்கு தான் நிச்சயம் நாம போயிட்டு வரணும். ஏன் அப்படி? அது ஏன்னா நீ போகிற இடத்துல உன்னோட வளர்ச்சி நிச்சயமா அவங்கள பாதிக்கும். அதாவது நீ அங்க இருந்தாலே அவனுக்கு நல்லது இல்லைன்னு நினைக்கிறான். அதாவது அவனோட நிலையிலேயே மாற்றம்னு வச்சுக்கைய. அதனால அவனுக்கு நிச்சயமா சங்கடம் தான். இப்பவாது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க, நாம காலையில கிளம்பலாம். என்ன மந்திரியாரே, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஆமா ராஜகுருவே, ரொம்ப அமைதியா இருக்கு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாரும் இல்ல. இந்த இடம் ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் யாரும் வர்றதில்ல. பல பேருக்கு இந்த இடம் இருக்குன்னு கூட தெரியாது. அமைதியா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இங்க தண்ணி சுத்தமா இருக்கு. ஆனா எனக்கு என்னவோ இங்க குளிக்கிறதுக்கு யாராவது வருவாங்கன்னு தோணுது. அரண்மனைக்கு வேற போயாகணுமே. அதனால வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை தான் வர்றவங்க இங்க வருவாங்க. வரட்டும், ஞாயிற்றுக்கிழமை தானே, வரட்டும், பாத்துக்கலாம். என்னங்க, புது இடத்துக்கு வந்திருக்கோம், அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டீங்க? புது இடத்தை பழசாக்குறதுக்கு தான். என்ன சொல்றீங்க? பழசாக்க போறீங்களா? அத அப்புறம் சொல்றேன். நீ ஒரு விஷயம் சொல்லு. என்ன? ஒரு புது நகரம் எத்தனை நாளைக்கு புதுசா இருக்கும்? உங்களுக்கு அந்த இடத்த பத்தி தெரியற வரைக்கும் கடை தெருவு, அக்கம் பக்கத்து வீடுங்க, இங்க இருக்கிற அலுவலகங்கள், அதிகாரிகள், இப்படி எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. ஏங்க, நான் சொல்றதெல்லாம் தப்பாங்க? இல்ல, நீ ரொம்ப சரியாதான் சொன்ன. ஆனா ஒரு விஷயத்த சொல்லு. இப்படி வீட்லயே உட்கார்ந்துகிட்டு நீ சொல்ற விஷயத்தெல்லாம் எப்படி பண்ண முடியும்னு நீ நினைக்கிற?
ஆ, முடியாதுதான். கரெக்ட். நீங்க போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க இருக்கிற ஜனங்களையும் பார்த்து பேச போறீங்களா? நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல என்னோட லட்சியத்தை அடைய விரும்புறேன். அதாவது தர்பாருக்குள்ள சீக்கிரமே ஒரு இடத்தை பிடிக்க போறேன்னு சொல்றீங்களா? ஆமா. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட இங்க இருக்கிற அரசர் மரண தண்டனை தான் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அதே சமயம் அவருக்கு பிடிச்சிடுச்சுன்னா உடனே அவங்களுக்கு பொற்காசுகளை அள்ளி கொடுத்துருவாரா? அது தெரியும். இருந்தாலும் பத்திரமா நடந்துக்கணும் இல்லையா? ஆட, நீ கவலைப்படாத. அரசர் எனக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னால நிறைய பொற்காசுகளை கொடுக்க வேண்டி இருக்கும். நான் நிச்சயமா அவ்வளவு சீக்கிரம் அந்த அரசரோட கோபத்துக்கு ஆளாக மாட்டேன். எல்லாம் நல்லபடியா நடக்கட்டுங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னால குளிக்க வர முடியாது. அப்படின்னா நான் இந்த வாரம் தனியா குளிக்க போகணுமா? அதுவும் பின்னால இருக்கிற குளத்துலயா? நான் தனியா அவ்வளவு தூரம் நடக்கணுமா? ஆமா, பக்கத்துலயா இருக்கு. கொஞ்ச தூரம் நடந்து போய் தானே ஆகணும். அது சரி, நம்ம சபைக்கு வர போற புது பண்டிதருடைய பேர் என்ன? அவரு வர புதன்கிழமை சபைக்கு வராரமே. சுவாமி ஆஷானந்தரே, இது அந்த பண்டிதரோட விதிதான் சொல்லணும். காசில இருந்து வந்து இங்க மாட்டிக்க போறாரு. வரட்டும் வரட்டும், என்ன செய்யறாருன்னு பாப்போம். அவரு இங்க வர்றதுனால எந்த பலனும் இல்ல. அப்புறம் எதுக்காக இங்க வராரு? ஆட, அரசர்கிட்ட பணம் வாங்குறதுக்கு தான். அரசரை பத்தி ஏதாவது பாராட்டி பேசுவாரு. தர்பார்ல கேட்கப்படுற கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாரு. பரிச வாங்கிப்பாரு, திரும்பி போயிடுவாரு. இதுவும் நல்ல வியாபாரம் தான். ஆமாப்பா, உண்மையிலேயே இது நல்ல வியாபாரம் தான். மாமா ராஜகுரு, வணக்கம். ஆமா, நீ யாருப்பா? என்ன தெரியலையா? நான் தான் தென்னாலி கிராமத்துல இருக்கிற ராமையாவோட பையன் ராமன். எனக்கு எந்த ராமையாவையும் தெரியாது, சோமையாவையும் தெரியாது. போ. அட, என்ன ஞாபகப்படுத்தி பாருங்க. நீங்க மங்களகிரிக்கு வந்திருந்தீங்களே, நான் உங்களுக்கு தினமும் பூரியும் அல்வாவும் கொண்டு வந்து கொடுத்திருக்கேன். ராத்திரியில காலை பிடிச்சு விட்டுருக்கேன். தலைக்கு மசாஜ் பண்ணி விட்டுருக்கேன். என்னது மங்களகிரிக்கா? நான் இது வரைக்கும் மங்களகிரிக்கு போனதே கிடையாது. என்ன ஏமாத்திரியா? போய்கிறது, போயிடு. ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க தானே தாத்தாச்சாரியார்? ஆமா. நீங்க தானே ராஜகுரு? ஆமா, நான் தான் ராஜகுரு. மாமா, மாமா, உங்க மச்சினி இருக்காளே? இங்க பாரு, எனக்கு எதுவும் தெரியாது. நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தங்கையும் கிடையாது, எந்த மச்சினியும் கிடையாது. ஓ, முதல்ல இங்கிருந்து வெளியில போ. ராஜகுரு, நீங்க பொய் சொல்றீங்க. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் சொல்றேன். நீ எதுவும் சொல்ல வேணாம். அப்ப ஒத்துக்கிறீங்களா? மாமா, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ விஜயநகரத்துக்கு வந்துட்டேன். தர்பார்லயும் எப்படியும் நுழைஞ்சிடுவேன். நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு உதவி செய்வேன். அட, இவன் எங்க இருந்து வந்தானே தெரியல. இவன் எனக்கு உதவி செய்வானா? முதல்ல நீ இங்க இருந்து போயிடு, இல்ல என் ஆளுங்களை விட்டு உன்னை அடிச்சு துரத்துவேன். போ. ராஜகுரு, பாருங்க, நீங்க எல்லைய மீறி போறீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அட, என்ன நீ என்ன பண்ணுவ? நீ உன்னோட அந்த பழைய தென்னாலி கிராமத்துக்கு திரும்பி போகத்தான் போற. இந்த மாமா அவரோட புத்திய காட்டிட்டாரு. இப்போ நாம என்ன செய்யறது? ஏதாவது ஒரு ஐடியா பண்ணியே ஆகணுமே. நான் அந்த தர்பாருக்குள்ள நுழையறதுக்கு யாரு எனக்கு உதவி செய்வாங்க?
அத முதல்ல கண்டுபிடிக்கணும். மாமா தாத்தாச்சாரியும் நமக்கு எதிராக தான் இருப்பாரு. அதனால நாம அவரோட பகைவன் எவனையாவது தான் போய் பார்க்கணும். ஆனா அதுக்கு டைம் ஆகுமே. நம்பிக்கையும் வைக்க முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த ஆளு இந்த தர்பாருக்குள்ள அடிக்கடி போயிட்டு வர்றவனா இருக்கணும். அப்படி ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும்னா அரச தர்பார் தான் சரியானது. நாம அங்கேயே போய் பார்க்கலாம். அது சரி, இந்த அரண்மனை எங்க இருக்கு? அட நண்பா, இந்த ராஜ தர்பார் எங்க இருக்கு? ராஜ தர்பாரா? இத பாருங்க, இப்படியே நேரா இந்த பக்கம் போயிட்டு அப்படியே நீங்க நேரா வலது பக்கம் திரும்பினீங்கன்னா அரண்மனை வரும். நீங்க அங்கதான் வேலை செய்யறீங்களா? வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்க வேலை கிடைச்சது. அது சரி, உங்களை ஏன் வேலையில இருந்து எடுத்துட்டாங்க? இது வரைக்கும் என்ன வேலையில இருந்து எடுக்கல. ஆனா கண்டிப்பா என்ன வேலையில இருந்து எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அட, நீ என்ன பண்ணுன? உன்னை வேலையை விட்டு எடுத்துட்டாங்கன்னு சொல்ற? இன்னும் எடுக்கல, ஆனா எடுத்துருவாங்க. அது சரி. ஆமா, அப்போ அப்படி என்ன ஆயிடுன்னு சொல்ற? வேலையை விட்டு உன்னை எடுத்துருவாங்கன்னு சொல்ற? இன்னில இருந்து என்னுடைய வேலைய ராஜகுரு வீட்டுக்கு மாத்திட்டாங்க. நான் இன்னில இருந்து ஒரு வாரத்துக்கு அவங்க கிட்ட விடுமுறை கேட்டிருந்தேன். ஆனா அவரு தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் ஒரு 3-4 நாளைக்கு என் வீட்டுக்கு போறேன்னு. ஏன்னா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதான். நீ கவலைப்படாத, உனக்கு விடுமுறை கிடைச்சிருச்சுன்னு நினைச்சுக்க. உன்னோட பேர் என்ன? அது என் பேரு கோபால். இத பாருங்க, நீங்க சொல்றதுக்கு எனக்கு புரியல. நீங்க இங்க புதுசா வந்திருக்கீங்க. உங்களுக்கு தர்பாருக்கு போறதுக்கே வழி தெரியல. ஆனா இவ்வளவு தைரியமா பேசுறீங்க எப்படி? ஆமா ஆமா, எனக்கு ராஜ தர்பாருக்கு வழி தெரியாதுதான். ஆனா நம்ம ராஜகுருக்கு நல்லா தெரியுமே. இத பாருங்க, நீங்க நிஜமாவே ராஜகுரு கிட்ட சொல்லி எனக்கு விடுமுறை வாங்கி தருவீங்களா? இல்ல, அவரே உனக்கு விடுமுறை கொடுத்துடுவாரு. என்ன அவரே கொடுப்பாரா? நான் சொல்றத கவனமா கேளு. கோபால், ஏன் இவ்வளவு நேரம் கழிச்சு வந்த? ராஜகுரு, நான் அப்பவே கிளம்பிட்டேன். ஆனா அப்பவே கிளம்பிட்டேன்னா இங்க வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? ராஜகுரு, நான் இங்க வந்துகிட்டு இருக்கும் போது நம்ம பாதுகாப்பு மந்திரியும் இன்னொருத்தனும் பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு அவன் யாருன்னே தெரியல. ஆனா அவங்க பேசினத நான் கேட்டேன். நீ யார சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன, நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அவர் உங்களை பார்த்து பேசினேன்னு வேற சொன்னாரு. அதுக்கப்புறம் புலம்பிக்கிட்டே திரும்பி போயிட்டாரு. என்னன்னு புலம்பிக்கிட்டு இருந்தான்? அவன் 3 நாளைக்குள்ள முழுசா தயார் பண்ணிடுவேன்னு சொன்னான். நான் என்ன பண்றது, இந்த ராஜகுருக்கு கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கும்னு வேற சொன்னான். அவன் இப்படியா சொன்னான்? ஆமா, இன்னும் என்னென்னவோ சொன்னான். அதெல்லாம் என்னால கேட்கவே முடியல. அவன் உங்களுக்கு எதிர்த்து ஏதாவது பண்ண போறானோன்னு தோணுச்சு. அதனால அவன்கிட்ட நான் என்ன விஷயம்னு கேட்டேன். சபாஷ். அதுக்கப்புறம் அவன் எதிரில இருந்த மரத்துக்கடியில போய் உக்காந்துட்டான். உங்களுக்கு வேலை ஜாஸ்தியா இருக்குமேன்னு நினைச்சு நானும் இங்க புறப்பட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான் நடந்தது. இல்ல இல்ல இல்ல, இங்க எதுவும் வேலை இல்ல. நீ போலாம். அவன் பின்னாலேயே போ. அவன் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் நிழல் மாதிரி தொடர்ந்து போ. அவன் மேல ஒரு கண் வச்சுக்கிட்டே இரு. அவன் எங்க போறான், யார் யார பாக்குறான், என்ன பேசுறான்னு வந்து சொல்லு. ஒருவேளை அப்படி ஏதாவது விசேஷமா செஞ்சான்னா உடனே வந்து என்கிட்ட சொல்லணும். சரி, நான் அப்படியே பண்றேன். ஆனா அவன் ஒருவேளை விஜயநகரத்தை விட்டு வெளியே போனான்னா நான் என்ன பண்றது? அவன் எங்க போனாலும் அவன் பின்னாலேயே நீயும் போயிடு.
ராஜகுரு நீங்க கவலையப்படாதீங்க. அவன் ஏதாவது விசேஷமா பண்ணாலோ இல்ல சொன்னாலோ நான் உடனே உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். சரி சரி, சீக்கிரம் போ. நீ போறதுக்குள்ள அவன் அங்கிருந்து போயிட போறான். கோபால், சீக்கிரம் போ. நீங்க தர்பாருக்கு போறேன்னு சொன்னீங்களே, ஆனா எப்படி உள்ள நுழைவீங்க? என்ன ராஜகுருவோட மச்சினர்னு சொல்லுவேன், பண்டிதரோட பிரசங்கத்தை கேட்க போறேன்னு சொல்லுவேன். பொய் சொல்ல போறீங்களா? இதெல்லாம் நம்புவாங்களான்னு தான் கேட்டேன். உள்ள போய் எல்லார் கூடவும் உட்காருவேன். அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப உன்னிப்பா கவனிப்பேன். உங்களால பண்ண முடியுமா? அட, இனிமே இந்த விஜயநகரம் எனக்கு ஒண்ணும் புதுசு இல்லையே. என்னங்க, எதுவா இருந்தாலும் பத்திரமா இருந்துக்கோங்க. ராஜாதி ராஜ, ராஜ கம்பீர, ராஜ குலோத்துங்க, ராஜ குல திலக கிருஷ்ணதேவராய மகாராஜா வருகிறார். பராக் பராக் பராக். மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க. ராஜகுரு, அங்க பாருங்க, அந்த பொதுமக்களுக்கு நடுவுல இவன் தானா அவன்? அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்டுக்கு வந்தான்ல, அவன் தானே இவன்? யாரு? அடடடடா, கடவுளே, அவன் இங்கேயும் வந்துட்டானா? இப்ப நான் என்ன செய்யறது? உங்களுக்கு அவனை தெரியுமா? தெரியும், அவனை எனக்கு நல்லாவே தெரியும். அவன்தான் ராமலிங்கம். ஆனா நேத்து அவனை தெரியாதுன்னு சொன்னீங்க. வேணும்னு தான் சொன்ன, திரும்பி போயிடுவான்னு நினைச்சேன். ஆனா இங்கேயே வந்துட்டானே. இப்போ நாம என்ன செய்யணும்னு சொல்லுங்க பாதுகாப்பு மந்திரி. அரசே, இவர் ஒரு புகழ்பெற்ற மனிதர், மிகப்பெரிய பண்டிதர். அப்படியா? அப்ப நான் இந்த பண்டிதர் கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். உண்மைனா என்ன? மன்னர் வாழ்க. இந்த உலகமே ஒரு மாயை தான். நாம எதையெல்லாம் பார்க்கிறோமோ, கேட்கிறோமோ, உணர்கிறோமோ, கவனிக்கிறோமோ, தொடுறோமோ, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு நடக்கிறது. ஆனா உண்மையிலேயே இது எதுவும் நடக்கிறதே இல்லை. இருந்தாலும் நாம நடக்கிறதா நினைக்கிறோம். உண்மை இது மட்டும்தான், இந்த உலகமே ஒரு மாயை. இவர் சொல்றதுக்கு யாராவது எதிர்ப்பு சொல்றீங்களா? இப்போ நாம இந்த அரண்மனையில இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம பண்டிதர் சொன்னதை கேட்டீங்க. உங்கள யாராவது இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அரசே, நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் சொல்றேன். அப்படியா? இங்க வா. உன்னோட பேர் என்ன? என்னோட பேர் ராமலிங்கம் அரசே. நான் தென்னாலி கிராமத்துல இருந்து வரேன். சரி, நீ என்ன சொல்ல வந்தியோ அதை தாராளமா சொல்லலாம். நான் ஒரே ஒரு விஷயத்தை கேக்குறேன். இந்த பண்டிதர் சொன்னது எல்லாமே உண்மைனா அவர் நமக்கு இத நிரூபிச்சு காட்டுவாரா? இதுல நிரூபிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? இதெல்லாம் நம்ம சாஸ்திரங்கள்லயே இருக்கு. சாஸ்திரங்கள் பொய் சொல்லுமா என்ன? சரி, அப்படி இந்த பண்டிதர் சொல்றது உண்மையான விஷயம்னா நாம அத சோதிச்சு பார்த்துடலாமே. சரி, பண்ணுங்க. இப்போ அரசரோட சார்புல இங்க ஒரு விருந்து நடக்க போகுது. அந்த விருந்துல நான் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட போறாங்க. ஆனா உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். நீங்க ஒரு இடத்துல ஓரமா உட்காந்துக்க போறீங்க. ஏன்? நீங்க இந்த அரண்மனையில ஒரு ஓரமா உட்கார்ந்துகிட்டு பண்ணி வச்சிருக்கிற சமையல் முழுசா சாப்பிடுறதா நினைச்சுக்கிறீங்க.
அந்த வாசனைய முகர்ந்துக்கிறீங்க. நீங்க இப்ப சொன்னபடியே இதெல்லாம் நீங்க முழு திருப்தியோட சாப்பிட்ட மாதிரி ஆயிடும் இல்லையா? சபாஷ் ராமலிங்கம், அருமையான பதில் கொடுத்த. பிரமாதம், நீ ஒரு புத்திசாலிதான். மிக்க நன்றி அரசே. மகிழ்ச்சி. நான் இப்போ உனக்கு இந்த பொற்காசுகள் நிறைந்த தட்டை உனக்கு பரிசா கொடுக்க போறேன்.